பஸ் இப்போ 7th மேக்ஸ் கணிதம் வடிவியல் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டேர்மில். அதிலிருந்து பயிற்சி 5.1 பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த கோண ஜோடிகளின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏபிஜி ஒரு கோணம், அதோடைய ஜோடி வந்து ஜிபிசி அதை எழுதியிருக்கேன். அடுத்தது பிசிஎஃபோட கோணம், அதோடைய ஜோடி பார்த்திங்கன்னா எஃப்சிஇ. எஃப்சிஇயோட ஜோடி பார்த்திங்கன்னா இசிடி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏசிஎஃபோட ஜோடி பார்த்திங்கன்னா எஃப்சிஇ. மறுபடியும் ஏசிஎஃபோட ஜோடி எஃப்சிடி அதை இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் கோணம் ஜேஐஎல்லுடைய கோணத்தை காண்பிக்க சொல்லிக்கிறாங்க. பார்த்தா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணாவே நம்மளுக்கு ஜேஐஎல்லோட கோணம் கிடச்சிரும். பார்த்திங்கன்னா 38 27 ஆட் பண்ணியிருக்கேன், 65 டிகிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஜிஇஹின் மதிப்பை காண சொல்லிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஜிஇஎஃப்ஹெச்சோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெச்இஎஃப்போடு சேர்த்து 120 டிகிரியும் ஜிஇஎஃப்க்கு மட்டும் 34 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 120 நம்ம 34 டிகிரி கழிச்சாவே ஹெச்இஜியோட வேல்யூ கிடச்சிரும். அதுதான் 120 டிகிரியில் 34 டிகிரி கழிச்சிருக்கேன், 86 டிகிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏபி ஒரு நேர்கோடு, கீழுள்ளவற்றின் எக்ஸஸ் டிகிரியின் மதிப்பை காண்பிக்க சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஏஓபி. பி வந்து ஒரு நேர்கோடு, நேர்கோட்டின் கோணம் எவ்வளோன்னா 180 டிகிரி. இதில் 72 டிகிரியும் எக்ஸ் டிகிரி ஆட் பண்ணால் தான் 180 டிகிரி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் டிகிரி கண்டுபிடிக்க சொல்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஆடு ஈக்குவல் டு 180 டிகிரி கொடுத்துருக்கேன். எக்ஸ் டிகிரி மட்டும் தேவைன்றதுனால 72 டிகிரி அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். கொண்டு போனால் மைனஸாக மாறும், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸாக மாறும். மைனஸாக மாறினா 108 டிகிரி கிடைக்கும். இதுதான் எக்ஸ் டிகிரி வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் மதிப்பு வந்து கோண மதிப்பு 180 டிகிரி. இதில் 3 எக்ஸஸ் டிகிரியும் 42 டிகிரியும் கூட்டினா தான் நமக்கு 180 கிடைக்கும். இப்போ 3 எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 42 டிகிரி கூட்டிட்டேன். இப்போ 3 எக்ஸ் டிகிரி கண்டுபிடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை இந்த பக்கம் வச்சுப்போம். மீதி 180 டிகிரியில் ப்ளஸ் 42 அந்த பக்கம் போனால் மைனஸ் 42 டிகிரியாக மாறும். எக்ஸ் டிகிரி மட்டும் தேவைப்படுறதுனால இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 138 டிகிரி கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸ் தேவை பண்ணால் இது ரெண்டு மல்டிபிள் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது டிவைடாக ஆகும். இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 13ல் 4 டைம் இருக்குது, மீதி 1 இருக்கும். 18ல் 6 டைம், அப்போ 46 டிகிரி. எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 46 டிகிரி. நெக்ஸ்ட்டு மூணாவது கணக்கு ஏஓபி ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் 4x டிகிரியும் ப்ளஸ்ஸு 2x டிகிரியும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 6x டிகிரி ஈக்குவல் 180 டிகிரி. எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு வேணுன்றதுனால 6 வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறோம். 180 டிகிரியில் இங்கே ரெண்டும் மல்டிபிள் இருக்கிறதுனால அந்த பக்கம் போகும்போது டிவைடாக மாறும். 1 6 6 3 6 18 0 அப்படியே வரும். அப்போ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 30 டிகிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.